முகத்தை மறைத்து கொண்டு கார்களை மாறி டெல்லிக்கு ஓட தெரிந்த உனக்கு உன் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் சபாநாயகர், உன் ஆட்சி இருப்பதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சபாநாயகர். ரொம்ப முக்கியமான காரணம் அவர். இந்த கவர்மெண்ட் இருந்ததுக்கு, எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் இருந்ததுக்கு அவரை போய் பார்க்கறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அவரை நீ அவமானப்படுத்திருக்கிறன்னும் போது அப்புறம் அவருடைய புள்ள என்ன பண்ணுவார்? புரியுதுங்களா? அப்போ அவர் நினைக்கிறார், திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சரியான ஆள் கிடையாது. இதை வீழ்த்துகிற ஒரே ஒரு தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். அவர் மட்டுமல்ல, அதிமுக தொண்டன் சிந்திக்கிறான். தீய சக்தின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அப்ப திமுக வீழ்த்தணும்னா விஜய் தான். அப்ப திரு விஜய் அவர்கள் வந்து ஓட்ட பிரிக்கிறது, திமுக ஓட்ட பிரிக்கிறது இல்லைங்க, ஆட்சியை பிடிப்பாருங்க. அதான் ஆட்சியை பிடிப்பாரு. அதனால ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்குமான டெல்லிக்குமான தேர்தல் சொன்னது கூட இன்னைக்கு தளபதி விஜய் விளக்கம் கொடுத்திருக்கிறார் பாருங்க.